வாழ்வோம் வாழ்வோம். எளிமையாக வெல்லலாம். இப்போ ஒரு ஆள்கிட்ட போறோம், அங்க நமக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னா ஏன் போகணும்? அலைச்சல் மிச்சம் இல்லையா? அப்பா சொல்றாரு, டே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா, போடா வேலை தாரேன்னு சொல்றாரு. இவனுக்கு தெரியும். போனோன்னு அவரு 4 அட்வைஸ் பண்ணி நம்மள திருப்பி அனுப்ப போறாரு, ஏன் போகணும் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா கிட்ட குடசல் கொடுக்குறாரு. அப்பா குடசல் கொடுக்குறாரு. இவனுக்கு அங்க வேலை கிடைக்காதுன்னு தெரியும். இப்ப என்ன பண்ண, அப்பா சொன்னதுக்கா சரி நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் நேரம் போய் ஒரு இடத்துல ஒரு திணையிலயோ மரத்திலேயோ உட்காந்து தியானம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். அங்க அவரு என்ன பண்ணாரு, அந்த கடைக்காரருக்கு இவங்க அப்பா இங்க இருந்து போன் பண்ணிட்டாரு. என் பையன் வந்தான, பையன் எல்லாம் வரலையா, பொண்ணை போலதான் இருக்கும் உன் பையன் தான், அவன் வரலையான்னு அவன் அப்பாவே திட்டான். வந்து அவன் கடுப்புல நிக்கிறான். உனக்கும் போய் நான் அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி, இவன் மனசு சொல்லுது என்ன கெஞ்சினா அவன் எனக்கு வேலை தர போறது இல்லை, நானும் அது வேலை பார்க்க போறது இல்லை, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பா என்ன பண்ணார், இன்னும் உனக்கு நான் வேலை தேடுறதே கிடையாதுன்னுட்டார், வேலை தேடுறதே இல்லைன்னு. இவன் பண்ணா ரொம்ப நல்லது, நம்ம 2 சண்டை வராது, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாருங்க. ஏன்னா ஞானம் என்னிடம் குடி இருக்கிறது. இப்ப நமக்கு தோணும், இப்படி பேசி இருந்தா வேலை பார்க்காண்டாமா, கையில காசு வேண்டாமா அப்படின்னு சொன்னா ஞானம் படி இழக்கும். ஞானம் படி இழக்கும். ஞான சம்பந்தருக்கு எப்படி படிக்காசு கிடைத்ததோ அதே போல ஞானத்தில் இறங்குபவர்களுக்கு படி இழக்கும், ஞானம் விடாது. ஏன்னா ஞானம் தான் தெய்வம், ஞானம் தான் முழுமை. ஒரு மரத்துக்கு வேண்டிய மழை நீர் வானத்திலிருந்து கொட்டலையா? நம்மளாம் இங்க இருந்து போய் மரத்துக்கு அடிக்கிறோம், காட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மரங்களும் வாழலையா? இல்ல. அப்போ அந்த நம்பிக்கை, ஏன்னா மனிதன் தோற்பதற்கே விசுவாசமின்மைதான் காரணம். எப்ப விசுவாசம் இல்லையோ அங்க உங்களுக்கு தோல்வி வந்துடும். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் இதுல ஜெயிக்கணும்னு சொல்லி தானே இவ்வளவு விசுவாசத்தோட வேலை பாக்குறீங்க, வேலை பாக்குறேன் நம்ம அடிச்சு பேசுவோம், அது விசுவாசம் அல்ல. ஜெயிக்கணும்னு சொல்லி நீ இதை மாத்தி போட்டு அதை மாத்தி போட்டு அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி இதுதான் ஓடுறியே தவிர, உண்மையான விசுவாசம் என்பது குரு மீது இறை மீது வைத்துள்ளான். அந்த இறை மீது வைக்கிற விசுவாசம் தான் உன் மீது வைக்கிற விசுவாசம். இப்ப நீ வச்ச விசுவாசம் எல்லாம் உன் ஃப்ரெண்ட, மத்தவனை, சொன்னவனை, ஊர்ல உள்ளவனை, கண்டவனை எல்லாருமேலும் விசுவாசம் வச்ச, அது உனக்கு காரியமாகும்.